சரி வர அந்த ரிலேட்டடா இன்னொரு கேள்வி அதேதான் சரிதான். தேர்தலுக்கு பிஜேபி அலைன்ஸ் வரதுக்கு முன்னாடி பிஜேபி அரசை பிரதமர் மோடியை பாமக கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கு. ஒரு ஐயா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்ப பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்திருக்கும் போது அது முரண்பாடா இருக்கிறதா? என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணோம்? நாங்கள் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல. அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்லை. என்ன எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். அதாவது நாகரிகமாக இருக்கணும். நாங்கள் பேசுகிறது அது நளினமாகவும் இருக்கும். அதனால் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது, பேசுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல முறை பல கூட்டணிகள் இருந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தயவால் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது 2006 2011 எங்களுடைய ஆதரவால். மைனாரிட்டி அரசு என்று ஆனால் எங்களுடைய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். அப்படி ஆதரவு கொடுத்தும் தேர்தல் அவரிடம் கூட்டணி சென்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிகமாக செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நல்ல விதத்திற்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு. அதை கலைஞர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தைலாபுரத்திலிருந்து தைலம், தலைவலிக்கு தைலாபுரத்திலிருந்து தைலம் அவர் எடுத்து வருகிறார்கள். பிரச்சனைக்கு தீர்வு தான் கொண்டு வருகிறார் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஏதாவது தமிழ் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். ஆனால் எங்கள் திமுக எங்கும் தமிழ், எதிலையும் தமிழ், தமிழ் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இது மறந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விமர்சனம். நாங்கள் கடந்த காலத்தில் மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், செய்யவில்லைன்னு நான் சொல்லலை. தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா, நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்மளுடைய பல பிரச்சனை சம்பந்தம் செஞ்சிருக்கிறோம். யார் பார்த்தாலும் நாங்கள் நாகரிகமாக தான் செய்வோம். நீங்கள் சொல்ற மாதிரி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அது வேற இருக்கு. திமுக அரசு விமர்சனம் செய்வோம், அண்ணா திமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்கள் கூட்டணி போயிட்டோம், நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்தோம்லாம் இல்லை. நிச்சயமா நாங்கள் செய்வோம். எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் உறுதியாக விமர்சனம் மட்டும் கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர்கள் நேரடியாக சொல்லுவார். அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது.